மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு பெரிய குழப்பம். ஏற்கனவே ஒரு பதிவில் நான் பேசியிருந்தேன். அந்த பதிவில் நான் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, பணக்காரனாக இருக்கிறவன் பணக்காரனாக இருக்கான், ஏழையாக இருக்கிறவன் ஏழையாகவே இருக்கிறான். வளர்ச்சிக்கு வர முடியல. அவன் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்ந்துட்டு ரொம்ப துயரத்தோடு தான் அவன் அந்த உலகத்தை விட்டு பிரிகிறான். இந்த மனுஷனை பிறக்கிற நம்ம இவ்வளோ சோதனைகள் ஏன் நமக்கு வருது அப்படின்னா, அதுக்கு தான் ஒரு கட்டமைப்பை நம்ம அமைச்சிருக்கிறோம். அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது மக்கள் ஜனநாயக நாட்டில் அரசியல் அமைப்பை அமைச்சிருக்கிறது எதுக்குன்னா, மக்களை நலத்தோடையும் தன்மானத்தோடையும் வாழ வைக்கிறது தான் இந்த அரசியலமைப்பு சட்டம். இந்த சட்டத்துக்கு கீழே ஒரு அரசு அப்படிங்கிற அதிகாரிகள் அடிப்படையில் ஒவ்வொரு துறைகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு துறைகளிலுமே மக்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இன்றைக்கி நம்ம இந்தியாவில் சுமார் இன்றைக்கி ஒரு 140 கோடி பேர் இருக்கலாம். 2011 கணக்கிட்டது 130 கோடின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு 160 120 கோடி பேர் இருக்கலாம். மக்கள்கள் இருக்கலாம். இந்த இருக்கும் வேலையில் 100க்கு 80% மக்கள் அவதிக்குள்ளாக தான் இருக்காங்க. 10% மக்கள் நடுநிலையாக இருக்கிறாங்க. 10% மக்கள் தான் நல்லா வாழ்கிறாங்க. இந்த 80% வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. இந்த பணம் அப்படிங்கிற அடிப்படையை கொண்டு தன்மானத்தை இழந்துக்கிட்டு இருக்காங்க. வெளியே தெரியல. எவ்வளோ மக்கள் ரொம்ப அவதிக்குள்ளாக இருக்கிறாங்க. யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்லாருமே நல்லவங்க தான். சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவங்கள கெட்டவங்களாக இருக்குது. அதுக்கான சூழ்நிலைகள் அவங்களுக்கு அமையறதுனால தான் கெட்டது நடக்குது. இந்த அரசியலமைப்பு அரசு துறை, இந்த அரசியலமைப்புள்ள அரசியல்வாதிகள் மூலியமாக இந்த ஜனநாயக நாடுங்கிறது நம்ம தேர்தல் நடத்துகிறோம். இந்த தேர்தலில் ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் அங்கங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்களை தேர்வு செய்கிறது மக்கள் தான். இந்த மக்கள் தேர்வு செய்து சட்டமன்றத்துடைய வேட்பாளர்களில் தனக்கு விருப்பப்பட்ட வேட்பாளர்களை தேர்வு செய்து அதிகமான வாக்கு எண்ணிக்கை யாருக்கு இருக்கோ அவங்கள எம்எல்ஏவோ நம்ம தேர்ந்தெடுக்கணும். எடுத்து இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சார்ந்து ஒரு முதலமைச்சரை தேர்வு செய்கிறாங்க. இது ஒரு மாநில ஆட்சி. இந்திய ஆட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிற அடிப்படையை கொண்டு எம்பிகளை உருவாக்கி அந்த எம்பிகளும் எலெக்ஷனில் தேர்தல் இந்த 40 நாட்கள் 2 மாதங்கள் அலைஞ்சு அவங்க வாக்குகள் சேகரித்து மக்களை சந்தித்து மக்கள் ஓட்டளித்து யார் வாக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்க எம்பி ஆகிறாங்க. இப்படி எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் சார்ந்து ஒரு நாட்டினுடைய பாரத பிரதமரை தேர்ந்தெடுத்த பிறகு நம்ம இந்திய ஆட்சிக்கான தலைமையை ஜனாதிபதியாக எம்பிகள் அனைவரும் ஓட்டளித்து ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கணும். இப்படி அரசியலமைப்பு சூழ்நிலையை உருவாக்கி அந்த அரசியல் தலைமையில் இந்த நாட்டை செயல்படுத்துகிறோம். அதிகாரி மூலியமாக செயல்படுத்துகிறோம். நம்ம இந்தியா நாட்டில் இருக்கக்கூடிய சராசரி தலைமை கொண்ட துறைகளாக இருக்கக்கூடியது எப்படியும் ஒரு 40 துறைகள். இந்த 40 துறைகளில் கோடிக்கணக்கான பிரிவுகள் இருக்குது. இந்த பிரிவுகள் மூலியமாக எல்லாருமே மக்களுக்காக சேவை செய்யக்கூடியதுக்கு அரசு அப்படிங்கிறது, அரசு அதிகாரிகள் அப்படிங்கிறது செயல்படக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்கும் அவங்களுக்கு அந்த சேவை செய்யக்கூடிய செயல்பாடுக்கு ஒவ்வொரு பிரிவுகளை கொடுத்துருக்கு. என்ன நடக்குது, மக்கள் மத்தியில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஒரு தனி மனிதன் ஒரு குடும்பத்தோடு வாழக்கூடியவனுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. நாட்டில் என்ன பாதுகாப்பு கிடையாது?
காலைல தான் எந்திரிச்சோன்னா போலீஸ்லாம் போகிறாங்க, லாயர் போகிறாங்க, வந்து முனிசிபாலிட்டியில் கார்பரேஷன் அதிகாரிகள் போகிறாங்க, குப்பையை அள்ளுறாங்க, ரோடு பெருக்கிறாங்க, வந்து பல நியூஸில் பார்க்குறோம். அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து ஒரு அதாவது என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஒரு நியாயமான முறையில் உண்மையான முறையில் பாதிக்கப்பட்டவனும் பாதிப்பை ஏற்படுத்தியவனுக்கும் ஒரு மாற்ற சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கான ஒரு சூழ்ச்சியே இல்லாத சூழ்நிலை. எல்லா இடத்துலையுமே லஞ்சம் தான் இருக்கு. ஒரு தனி மனிதன் வந்து ஒரு மனைவி பிள்ளைகள் வாழ்க்கையை அமைச்சு தன்மானத்தோட உயிர் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கு. அந்த சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கு மக்களே ஒரு காரணமாக இருக்கிறாங்க. அப்போ எதுவுமே வந்து மக்கள் நியாயமாக நடந்தால் தானே அரசியல்வாதிகள் நியாயமாக இருப்பாங்க. நம்ம மக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆள் பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி? நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அரசு அதிகாரிகள் சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை அப்படின்னு பேசுறது முறை கிடையாது. மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து முதல்ல நம்மளுடைய எண்ணம் செயல்களை வந்து மாற்றணும். நம்மளுடைய மூளைகள், நம்மளுடைய மனசில் உள்ளக்கூடிய எண்ணங்களை நம்ம மாற்றணும். எப்படி மாற்றணும்னா, அதாவது அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து உண்மையான வாழ்க்கையை வந்து நம்ம தேடணும். தனக்கு தேவையான எல்லாமே உழைப்பினால் வரக்கூடிய விஷயம் தான். அதனால் வந்து உண்மையான முறையில் வந்து நம்ம வந்து வாழ தெரியணும். அடுத்து நம்ம தான் சம்பாதிக்கிறோம், நம்ம தான் உழைக்கிறோம். அரசியல்வாதிகளை வந்து நம்ம அரசியல்வாதிகளையும் மதிக்க தெரியும். நிறைய பேர் என்ன சொல்கிறேன், எங்களுக்கு அரசியல் பேசாதீங்கப்பா, எங்களுக்கு அரசியல்லாம் தெரியாது, எங்களுக்கு அரசியலை பேசாதீங்க அரசியலை பற்றி. ஏன்னா அரசியல் வந்து எனக்கு பிடிக்காது, என்னுடைய வேலை ஒன்று நான் ஒன்றுன்னு இருக்கப்பா, அரசியலை பற்றி பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னை பொறுத்தப்பட்ட முற்றிலும் தவறான விஷயம். ஏன்னா எல்லாரும் தனித்தனி மனிதனா தனக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத அறியாமையில் மக்கள் இருக்கிறாங்க. இதனால் எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ குடும்பங்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் வாழ முடியாமல் வந்து எவ்வளோ விஷயத்துலலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் வந்து நானே எனக்கு என் மூலியமாக எவ்வளோ பேரை வந்து நான் கவனிக்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு, எனக்கே மனசுக்கு கஷ்டமாக இருக்கு. இப்போ வந்து ஒரு அரசியல் அமைப்பில் இருக்கிறவங்க எப்படி செயல்படுறது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. அதாவது ஒரு அரசியல் அமைப்பில் வந்து நம்ம அரசியல் ஒரு தலைமையை வந்து நம்ம ஏற்படுத்துகிறோம் மக்கள். அப்போ நிற்க வேண்டிய வேட்பாளர்கள் வந்து எப்படி நம்ம தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து தெரிஞ்சால் கூட தெரியாட்டா கூட கண்டுக்கிறது. ஏன்னா இந்த 40 நாள் அதை ஒரு 2 மாதம் வந்து அந்த எலெக்ஷன் வேலையாக வந்து இந்த வேட்பாளரை அலைகிறார். அந்த எம்எல்ஏவாக இருக்கட்டும் இல்லை எம்பியாக இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏவாக நிற்கணும்னா 10 கோடி வேணும், ஒரு எம்பியாக நிற்கணும்னா 20 கோடி வேணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்யூஷனை உருவாக்கி கட்சிக்கு நம்ம பணம் கொடுக்கணும். அந்த எம்பி பதவியோ எம்எல்ஏ பதவி வாங்குறாங்க. பிறகு அந்த கூட இருக்கிற கட்சிக்காரவங்களாம் வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க வந்து வேலை செய்வாங்க. பிறகு அந்தந்த ஊர் ஏரியா வாரியாக இருக்கக்கூடிய கட்சிக்கு ஆளுகளுக்கு பூரா காசு கொடுக்கணும். அப்போ தான் அங்கே வேலை செய்வாங்க. பிறகு அந்த ஊரை சார்ந்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஓட்டு உரிமைக்கும் பணம் கொடுக்கணும். கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க. இல்லை எல்லாத்துட்டையும் வாங்கிட்டு கூட யாருக்கு விருப்பம் இருக்கோ ஓட்டு போடுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் எப்படி அரசியலமைப்பு நல்லா இருக்கும்? எப்படி அரசியலமைப்பு சரிப்படுத்தும்? மக்கள் வந்து இவ்வளோ குழப்பம் பண்ண என்ன செய்யும் சொல்லுங்க? எதுவுமே தேவையற்றாத முறையில் நடந்துக்கிட்டு ஏன் எல்லாத்துக்குமே விவரம் இல்லையா? இருக்கு, எல்லாம் இருந்து நம்ம வந்து செம்புராடு கூட்ட மாதிரி இருக்கோம். கட்சி அடிப்படையில் பார்க்கும்போது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து கட்சியில் இருக்கிறோங்க. இது எங்கள் ஜாதிக்காரங்க இருக்காங்க, இது எங்கள் மதத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க, எங்கள் சொந்தக்காரர் இருக்கிறாங்க, எனக்கு காசு கொடுத்தீங்கிறேன். இப்படி பலவிதமாக வந்து
இந்த ஓட்டுகளை வந்து போடுறதுக்கு ஒரு ஒரு வேட்பாளர் வந்து எவ்வளோ வேலைகள் பார்க்க வேண்டியிருப்பார். அமெரிக்காவில் வந்து சாதாரண ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஆபிரகாம் லிங்கன் வந்து 6 முறை தோல்வியுற்று வந்து அவர் வந்து நிறைய தடவை தோல்வியுற்று தன்னுடைய அதிபரானார். அதே நம்ம இந்தியாவில் வந்து ஏன் இப்படி இருக்கு? அரசியல்வாதிங்க வந்து மக்களுடைய விருப்பம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அரசியல்வாதிகள் வந்து தயாராகிறாங்க. பிறகு அரசியல் அவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு 5 கோடியோ 10 கோடியோ செலவு பண்ணிட்டு ஆட்சி முறைக்கு வரும்போது அடுத்து அவங்க எவ்வளோ பணம் அந்த லஞ்சம் வந்து அடிச்சு நிறைய பணங்கள் சேர்த்து அவ்வளோத்தையும் பணத்தை கூட சாப்பிட முடியுமா? இன்னைக்கு பாருங்க, மக்கள் பொதுவில் சமூகத்தை போய் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பயங்கரமான கஷ்டம். ஒவ்வொரு மனிதர்களை பார்த்து நம்ம நேரம் சந்திக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு